ட்ரேடிங்ல டெய்லி பணம் சம்பாதிக்கணுமா? அதுவும் ஜஸ்ட் ஒரு மூணு விஷயத்த வச்சு ஒரு லைவ் ட்ரைனிங் செஷன்ல சொன்ன முக்கியமான ரகசியங்களை எடுத்து உங்களுக்காக ஒரு சிம்பிளான வழிகாட்டியா மாத்திருக்கோம். அடுத்த சில நிமிஷங்கள் உங்க ட்ரேடிங் பயணத்தையே மாத்தலாம். வாங்க உள்ள போலாம். மூணே விஷயம் தெரிஞ்சா போதும், டெய்லி பணம் சம்பாதிக்கலாம். இது ஏதோ விளம்பரத்துக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரோட அனுபவ பாடம். அப்போ அந்த 3 விஷயம் என்ன, அது எப்படி உங்க லாபத்தை பல மடங்கு ஆக்க போகுது, வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம முதல்ல பார்க்க போறது ட்ரேடிங் மனநிலை. நீங்க என்னதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டாலும், எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் வச்சிருந்தாலும், உங்க வெற்றியையும் தோல்வியையும் முடிவு பண்றது இது ஒண்ணுதான். உங்க மைண்ட ஒரு லாபம் சம்பாதிக்கிற ட்ரேடரோட மைண்டா எப்படி மாத்துறது பார்க்கலாம் வாங்க. ஆத்மார்த்தம் கேட்கறதுக்கு ஏதோ பெரிய வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா விஷயம் சிம்பிள். ஒரு சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங்கை எப்படி நேசிச்சாரோ, ஒரு இளையராஜா மியூசிக்கை எப்படி சுவாசிக்கிறாரோ, அதே மாதிரி நீங்க ட்ரேடிங்கை லவ் பண்ணணும். லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இந்த ஆட்டத்தை நீங்க மனசார நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி. இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இது நம்மளோட கருவி பெட்டி. நீங்க நினைக்கிற மாதிரி காஸ்ட்லியான கம்ப்யூட்டரோ பெரிய பெரிய சாஃப்ட்வேரோ எல்லாம் இல்ல. ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடருக்கு தேவைப்படுற கருவிகள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அது என்னன்னு பாப்போமா? உங்க ட்ரேடிங் டேபிள்ல என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு தண்ணீர் பாட்டில், அப்புறம் ஒரு நோட்பேட், பேனா, அவ்வளோதான். என்னது இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா உங்க கவனத்தை சிதறாம பாத்துக்க, உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண, நீங்க எடுத்த முடிவுகளை அனலைஸ் பண்ண இந்த 2 கருவிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீருக்கு நன்றி சொல்றதா? என்னங்க இது ஏதோ மாதிரி இருக்கேன்னு தோணுதா? இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி இருக்கு. நீங்க ட்ரேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அமைதியா இருந்து உங்க செயலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறீங்க. இந்த அமைதியான மனநிலை தான் மார்க்கெட் படபடான்னு ஏறும்போது இறங்கும்போது உங்களை காப்பாத்த போற ஒரு முக்கியமான விஷயம். 3வது பகுதிக்கு வந்தாச்சு. ட்ரேடிங்கோட 3 தூண்கள். சரி, மைண்ட் செட் ரெடி, டூல்ஸும் ரெடி. இப்போ நாம களத்துல இறங்க போறோம். நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரேடும் இந்த 3 தூண்கள் மேல தான் நிக்குது. இதுல ஒன்னு ஆட்டம் கண்டாலும் உங்க மொத்த பில்டிங்கும், அதாவது உங்க முதலீடும் சரியா வாய்ப்பு இருக்கு. முதல் தூண் என்ட்ரி. சிம்பிளா சொல்லணும்னா எங்க வாங்கணும், இதுதான் $1,000,000 கேள்வி. கரெக்டான இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா பாதி ஆட்டம் ஜெயிச்ச மாதிரி, தப்பான இடத்துல நுழைஞ்சா எவ்வளோ நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் நஷ்டம் தான் வரும். 2வது தூண் எக்ஸிட். உள்ள வர்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் கரெக்டான நேரத்துல வெளியே வர்றது. உங்க ஸ்கிரீன்ல காட்டுற லாபம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தாதான் அது உண்மையான லாபம். பேராசப்படாம கரெக்டான டார்கெட்ல வெளியே வருது ஒரு பெரிய கலை. 3வது தூண், இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம், ஸ்டாப் லாஸ். இது உங்க ட்ரேடிங்கோட இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. சின்னதா ஒரு நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு பெரிய ஒரு விபத்திலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம் இது. ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்றது பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுறதுக்கு சமம். உண்மையை சொல்லுங்க, நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி பயம் வரும். அது நம்மள தோற்கடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஆனா அந்த பயம் தான் ரொம்ப ஆபத்தானது. ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல ஸ்டாப் லாஸை மதிக்க கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 4வது பகுதிக்கு வந்தாச்சு. சரி, தியரி எல்லாம் பேசிட்டோம். என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஓகே. ஆனா இதை நிஜமா ஆப்ல எப்படி பண்றது? ஒரு ட்ரேடை வாங்குறதுலேருந்து அதை விற்கிறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல எந்த ஸ்டாக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ட்ரேட் பட்டனை டச் பண்ணுங்க. அடுத்து உங்க பொசிஷனை பார்க்கறதுக்கு டீல் பகுதிக்கு போங்க. அங்க உங்க ட்ரேடை செலக்ட் பண்ணி ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கடைசியா லாபத்தை புக் பண்ண க்ளோஸ் டீல் கொடுங்க. இல்ல ஸ்டாப் லாஸை மாத்தணும்னா மேனேஜ் டீல் கொடுங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை மனசுல வச்சுக்கிட்டா டென்ஷனே இல்லாம ட்ரேட் பண்ணலாம். இப்போ நாம பார்க்க போற பகுதி தான் இந்த செஷனோட ஹைலைட்னே சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யூஸ் பண்ற ஒரு ரகசிய யுக்தி. இத வச்சு மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வரப்போறத முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ரெடியா? 5வது பகுதி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு வள்ளி தெய்வானை பேட்டர்ன். என்னது வள்ளி தெய்வானை பேட்டர்னா? ட்ரேடிங்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கு. இந்த ஒரு பேட்டர்னை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா 100 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியா பிடிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முதல்ல வள்ளி ஃபார்ம் ஆகணும். அதாவது ஒரு ரெட் கேண்டில், அதை தொடர்ந்து ஒரு கிரீன் கேண்டில். அடுத்து 5 நிமிஷத்துக்குள்ள தெய்வானை ஃபார்ம் ஆகணும். அதாவது இன்னொரு ரெட் கேண்டில், அதை தொடர்ந்து இன்னொரு கிரீன் கேண்டில். இது ரெண்டும் அடுத்தடுத்து நடந்தா அங்க ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா இதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. இத மட்டும் மிஸ் பண்ணிராதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் வர்ற கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட பாடியோ இல்ல விக்கோ அந்த ரெட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டை தொடவே கூடாது. ஒருத்தர் சொன்ன மாதிரி இது தொடாமலே காதல் மாதிரி.
இந்த ரூல் நடந்தா மட்டும்தான் அந்த பேட்டர்ன் வேலிட். எப்போ வள்ளியும் தெய்வானியும் அந்த தொடாமலே காதல் ரூலோட ஒன்னா சேர்றாங்களோ அப்போ யார் வருவா? முருகன். மார்க்கெட்ல முருகன் வர்றாருன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல மேல போக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நீங்க பை பண்ண வேண்டிய பெர்ஃபெக்ட்டான டைம். ஓகே, இப்ப நம்ம ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், டூல்ஸ் பார்த்தோம், மைண்ட் செட் பத்தி பேசணும். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற, இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு கடைசி விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஒரு உண்மையான வெற்றிகரமான ட்ரேடரை உருவாக்குறது. அதுதான் இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க சந்தைய உண்மையா நேசிக்க தயாரா? அதோட ஏற்றங்களை, இறக்கங்களை, அது கொடுக்கிற லாபத்தை, அது கத்துக் கொடுக்கிற பாடங்களை எல்லாத்தையுமே நீங்க நேசிக்க தயாரா? ஏன்னா டெக்னிக்கல்ஸ் யார் வேணா கத்துக்கலாம். ஆனா அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு, அந்த காதல் இருக்கே, அதுதான் உங்களை ஒரு சாமானிய ட்ரேடர்ல இருந்து ஒரு சாம்பியன் ட்ரேடரா மாத்தும். யோசிச்சு பாருங்க.